வணக்கம். இன்றைக்கி கோஸ் அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 டம்ளர் இட்லி அரிசி, 1/4 டம்ளர் துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் உப்பு போட்டு அதை நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு செவந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 4 மோர் மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 கிலோ போல் முட்டைக்கோஸை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பரில் போட்டு அதையும் ஆட் பண்ணி உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கோஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை இது கூட ஆட் பண்ணிடலாம். சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அடை அப்படியே ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இது அப்படியே ஊற்றினா தோசை, கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறம் ஊற்றுனீங்கன்னா அது அடை. இப்போ நம்ம தோசைக்கல்லில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அடை ஊற்றிடலாம். 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அடை ரெடி. இதுக்கு வெங்காய சட்னி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.